பாட்டியோட குணம் அன்புக்கு தெரிய வந்து, அன்பு கண்மணிக்கு ஆதரவா நிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம அன்பு கோவமா வந்து கண்மணிய ஒரு அர அரஞ்சர்றாங்க. "என்னடா அன்பு பண்ற?" அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. பிறகு பாட்டியே கை ஓங்குறாமா. அப்புறம் "என்ன பண்ண?" அப்படி சொல்லிட்டு இங்க அன்பு சொன்னதும், அன்போட அப்பா இருந்துகிட்டு, "அவன் அறையலன்னா நானே அவள அரைஞ்சிருப்பேன். எங்க அம்மா மேலே அடிக்கிறதுக்கு கை ஓங்குறா" அப்படின்ட்டு அவங்க பங்குக்கு அவங்க பேசுறாங்க. சிவகாமி இருந்துட்டு, "நடந்த உண்மையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். அப்ப உனக்கு புரியும் யார் மேல தப்புன்னு" சொல்லிட்டு சிவகாமி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே இங்க அன்பு நம்ம தப்பு பண்ணிட்டோமே! தெரியாம கண்மணிய போய் அடிச்சிட்டோமேன்னு வருத்தப்படுறாங்க. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணீங்க? பாட்டி கண்மணி அம்மா வேற, என்னுடைய அம்மா வேறன்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க கண்மணி அம்மாவ நடத்தின விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாட்டி. அதுவும் இல்லாம அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் பாட்டி? அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுனத பார்த்துட்டு தான் கண்மணியால பொறுக்க முடியல. கண்மணி கோவத்த தூண்டுற மாதிரி இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கிட்டீங்க. அதுவும் எனக்கு புரியாம நானும் கண்மணிய அரைஞ்சுட்டேன். எதுக்காக பாட்டி இப்படி பண்ணீங்க? என்னையும் கண்மணியும் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்றீங்களா பாட்டி? சொல்லுங்க. நீங்க மரியாதையா கண்மணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாட்டி. அப்படி சொல்லிட்டு அன்பு கோவமா பேசுறாங்க. உடனேவும் பாட்டி இருந்துகிட்டு, "நான் எதுக்குடா அன்பு மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க பண்ணது தப்பு பாட்டி. கண்மணி அம்மாவ இப்படி தப்பாலாம் நீங்க பேசியிருக்கவே கூடாது. அதனால நீங்க கண்மணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அன்போட அப்பா இருந்துகிட்டு, "எங்க அம்மா எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எங்க அம்மா தராதரத்துல குறைஞ்சு போனவங்க கிடையாது." அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதும், தராதரம்னு இல்ல. எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும்ல. அந்த மரியாதைய கெடுக்கிற மாதிரி பாட்டி பேசினது தப்பு தானே! அத பொறுக்க முடியாம தானே கண்மணி கைய ஓங்குனா! நானா இருந்தேன்னா, அந்த நிலைமையில அப்படிதான் பண்ணியிருப்பேன். என்னாலயும் கோவத்த கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. கண்மணி கைய ஓங்கியிருக்க கூடாது. ஆனா பாட்டி பண்ணதும் தப்பு தானே! பாட்டி மரியாதையா கண்மணி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா ஆகணும் பாட்டி. இல்லன்னா நான் என்ன முடிவு எடுப்பேன்னு தெரியாது பாட்டி. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்பு சொல்றாங்க. உடனேவும் பாட்டி கண்மணி அம்மா கிட்ட நான் பேசினதெல்லாம் தப்பு தான். என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாவே சொல்றாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த அன்போட அப்பா, "நீங்க எதுக்கும்மா அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்? கண்மணி தானே உங்கள அடிக்க கைய ஓங்குனா. அவ தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அப்பா சொல்றாங்க. உடனே கண்மணி அங்க நின்னுட்டு இருக்காங்க. இங்க "வாடா நம்ம போகலாம்" அப்படின்னு பாட்டியும்